அப்படின்னாக்கா அப்பம் தான் பார்க்க போகிறோம். நெய் அப்பம் சொல்லுவாலும் அதுதான். நான் வந்து பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். இதால் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நன்னா ஊறணும். 4-5 தடவை நன்னா அலம்பி வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. நல்லா 4-5 தடவை அலம்பிண்டு தண்ணி விட்டுருக்கேன். நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். 4லேருந்து 5 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சுட்டா போதும். மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்கும் போது இந்த தண்ணியே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்கோ. இப்போ என்ன டம்ளரால் நம்ம பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கோமோ அதே அளவு வெல்லம் போட்டுட்டா போதும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொன்றும் நான் இன்க்ளூட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா எல்லா பண்டிகைகளும் நெய்வேத்தியத்துக்கு வைப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு எல்லாம் செஞ்சுருப்பா. அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி வருது ஒன்றும் அதுக்கு அவசியம் இது பண்ணுவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்குமே இது அப்பம் எல்லாருமே செய்வா. ரொம்பவுமே ஈஸி தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கனிஞ்ச பழம் சேர்த்திக்கிறேன். இந்த அப்பத்துக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதே இந்த கனிஞ்ச பழம் தான். சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது, அது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இந்த 2 கனிஞ்ச பழம் அதில் போட்டு அரைச்சிருங்க. நல்லா கனிஞ்சு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அரிசியோடையே சேர்த்து அரைச்சிருங்க. தண்ணி வந்து விடவே வேண்டாம். கொஞ்சம் தெளிச்ச மாதிரி ஒரே 1 ஸ்பூன் மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெல்லம் வந்து ஆட் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நல்லா நைஸாக வெண்ணெயாக அரைங்கோ. பச்சரிசி எடுத்துடணும் இல்லையா, அதுவும் வாழைப்பழத்தையும் ஓரளவுக்கு நான் நல்லா கொரப்பாக அரைச்சுட்டேன். இந்த சமயத்தில் என்ன பண்ணுறேன்னா வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 1 டம்ளர் வெல்லம் நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த டம்ளரில் நான் நேற்று அரிசி எடுத்துட்டேன் இல்லையா, அதே 1 டம்ளரில் வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம் பார்த்தீங்களா நல்லா உடச்சி வச்சுக்கோங்க, நைஸாக வச்சுக்கோங்க. மிக்சியில் நம்ம அரைக்கணும், அதனால் நல்லா நைஸாக உடச்சி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 1 டம்ளர் வெல்லம், வாழைப்பழம், கடைசியில் ஏலக்காய். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். சூப்பராக சிம்பிளாக நீங்களே செஞ்சு பார்க்கலாம் ஆற்றுல. இப்போ தண்ணி விடவே வேண்டாம், இதுவே வந்து தண்ணி விட்டுக்கும். ஸோ இப்போ அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இல்லை பாருங்க, நான் தண்ணி வந்து கொஞ்சம் கூட விடலை, ஒரே 1 ஸ்பூன் மாதிரி தெளித்து விட்டுனேன். வெல்லம் விட்டு நான் அரைக்கவும் எப்படி இருக்குது பாருங்க. அதனால தான் உங்களை தண்ணி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபுல்லாக அரைச்சிட்டு பார்க்கலாமா? அப்பத்துக்கு மாவு அரைச்சாச்சு. நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு சீக்ரெட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அப்பத்துக்கு மாவு அரைச்சாச்சு. நீங்கள் உடனே வந்து அப்பம் குத்துறதை விட ஒரு 2லேருந்து 3 ஹார்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அப்பம் சுடும்போது சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டான். உடனே அப்பம் மாவு அரைச்சாச்சா உடனே வந்து அப்பம் குத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் அப்பம் குத்தி பாருங்களேன். இப்போ காலம்பரை நீங்கள் இந்த அப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுட்டீங்கன்னா மத்தியானம் குத்தி பாருங்க, சூப்பராக வரும், சாஃப்டாக வரும். அப்பம் குத்தும் போது பார்க்கலாம். மேற்கொண்டு இந்த மாவில் வந்து ஏலப்பொடியெலாம் சேர்க்கணும். நான் இப்போ கொஞ்சம் பிரேக் எடுக்க போகிறேன். கொஞ்ச நேரம் கழித்து அது சேர்க்கும் போது நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது காட்டுறேன். மாவு அரைச்சி எடுத்துட்டாச்சுல, அதே மாதிரி ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஒரு பிரேக் மாதிரி விட்டாச்சு. இப்போ ஏலப்பொடி எடுத்துட்டுருக்கேன். அது நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன், அதாவது 1 ஸ்பூனில் முக்கால்வாசி எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அப்பத்துக்கு அரைச்ச மாவில் தேங்காய் வந்து பல்லாக நல்லா பொடியாக நறுக்கிண்டு நெய்யில் வறுத்து இந்த சமயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா தேங்காய் பூவா அது வந்து கடிக்கிறதுக்கு வந்து சில பேர் பல் ப்ராப்ளமாக இருக்குமோனோ, அதனால் தேங்காய் பல்பெல்லாம் போடாமல் தேங்காய் பூவாக நல்லா திருவிண்டு அதை வந்து நெய்யில் நல்லா வதக்கிண்டு இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணலை, நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணால் பண்ணிக்கோங்க, அவாவா சௌகரியங்கள். அதுக்கப்புறம் குழி பணியாரக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெயும் நெய்யுமா கலந்து இந்த மாதிரி எல்லா குழிலையும் விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா காயட்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருது.
இப்போ மாவு எடுத்துட்டு ஒவ்வொரு குழியிலும் விடுங்கோ. நம்ம எந்த ஒரு நெய்வேத்தியம் பண்ண ஆரம்பிக்கும் போது பிள்ளையாரை வேண்டின்ட்டு ஆரம்பிங்கோ. நான் ஏற்கனவே 2 ரவுண்ட் முடிச்சிட்டேன். இது 3ஆவதுங்கிறதுனால பிள்ளையாரை வந்து வழிபட்டாச்சு. அழகாக குழியில் பார்த்து விடுங்கோ. அதே மாதிரி நல்லா நீர்க்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்புறம் உள்ள மாவு நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வரும். உங்கள்கிட்ட சப்போஸ் மூடி இருந்ததுன்னா இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா வேகும், நல்லாவும் இருக்கும். இங்கே பாருங்கள் அப்பம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த அப்பத்தை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சில்கடியை சொல்லுவாளோன்னு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் திருப்பி இப்படி திருப்பி அப்படி திருப்பி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உள்ளே இப்படி விட்டு பார்த்துக்கலாம், வெந்திருக்காங்கிறதும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, உபயோகமாக இருக்கும். இது வந்து நீங்கள் வரலட்சுமி நோம்புக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் பிள்ளையார் சதுர்த்தி வருது ஒன்றும், அதுக்கு பண்ணலாம். அப்புறம் ஆவணி ஆட்டம் வருது வியாழக்கிழமை, அதுக்கு செய்யலாம். அதே மாதிரி தைவெள்ளி, ஆடி வெள்ளி அதெல்லாம் சுவாமிக்கு பிரசாதமாக பண்ணலாம். சாதாரணமாக குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருது. அப்படியே நம்ம திருப்பி போடலாம். உங்களுக்கே பார்த்தா தெரியும். இதால் அப்படியே திருப்பிக்கோங்க. ஃபுல்லாமே திருப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சைடு நல்லா வெந்துடுத்து, நான் திருப்பி போட்டுட்டேன். மறுபடியும் வந்து அடுத்த சைடு கீழே உள்ள பகுதியில் நல்லா வேகணும். அடுப்பை வந்து இதே மாதிரி சின்னதுலேயே வச்சுக்கோங்க, அப்போல்லாம் உள்ளே எல்லாமே நல்லா வேகும். இப்போ மறுபடியும் இந்த மூடி வச்சு நம்ம மூடின்றலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். இந்த சில்கடி வச்சு நான் உள்ளே விடுறேன். போட்டிருக்கோம்ல, இந்த சில்கடி வந்து இப்படி விட்டு பாருங்க. மாவா இல்லை அப்படின்னாக்கா இப்படி பாருங்க, வெந்திருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒட்டலை அப்படின்னாக்கா சரி வெந்திருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொன்றா எடுத்துடலாம். எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஸோ ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். இது ரொம்பவுமே சிம்பிள், ஈஸியான மெத்தடு தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு நாள்கிழமை ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த அப்பம் செய்யலாம். அதே மாதிரி கணபதி ஹோமம்லாம் பண்ணுறாலும் அதுக்குமே இந்த அப்பம் வந்து முக்கியமான நைவேத்தியம் தான். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.